நாளைக்கு ஒரு கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வர போறாரு. அந்த ஆள் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடே தலைகீழ மாறிடும்னு சொல்லிருக்காரு சார். அந்த ஆளு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருப்பாரா. ஐயோ, அவர் இன்னும் காணவே. மேடம், நான் அதே ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன். சார், நீங்க கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க சார். மேடம், சோகத்துல மட்டும் கண்ணுல தண்ணி வர்றது இல்ல, சந்தோஷத்துல கூட வரும்னு சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல கரெக்டா இருக்கு. ஏன் சார்? நீங்க ரொம்ப உற்சாகத்துல இருக்கீங்க, என்ன சரியா கவனிக்கல. அந்த குடுகுடுப்புக்கான சொன்னாரு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். குடுகுடுப்புக்கார சொன்ன கருப்பு பேண்ட் வெள்ளை ஷர்ட் கரெக்டா? வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட். கருப்பு பேண்ட் சார். வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட். ஆமா சார், ஆமா. அப்ப அந்த கெஸ்ட் நீங்க தானா சார்? ஐயோ ஐயோ கடவுளே, அது நீங்க தானா சார்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? வாங்க சார், வீட்டுக்குள்ள வாங்க. மாமா வாங்க, மாமா இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க வாங்க சார். கொண்டு புரியல. வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க. மாமா மாமா வாங்க, மாமா இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க பாருங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் திடீர்னு சார்? ஏய் அம்மா, பாக்கியராஜ் சார்மா. ஐயோ வணக்கம் சார். வாங்க சார். பாருங்க, இது இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் டெலிபதி வைப்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வர்றது யாருக்கிட்டயுமே சொல்ல, ஆனா கரெக்டா முருங்கா சாம்பாரா வச்சிருக்கீங்க. ஆசை மூக்க தொலைக்குது. சாரதா சார், இத்தனை வருஷம் கழிச்சு கூட அந்த விஷயத்துல அப்படியே அப்டேட்டடா இருக்காரு. சார், இப்ப நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன் சார். நான் வந்து சாரதா, நீங்க டீச்சர். இது உங்க ஹஸ்பண்ட் சண்முகம். இது உங்க மூத்த பையன் கலைச்செல்வன். என்னப்பா கலை, சிங்கப்பூர்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீல்ல? ஏமா தீபா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, உங்க வீட்டுக்காரருக்கு கூடி சீக்கிரமா வேலை கிடைச்சிடும். ஐயோ தேங்க்யூ. தெரியலடா சார். எப்படி சார் இதெல்லாம்? நீ அன்பு இல்ல? எப்ப பாரு உங்க சித்தி முந்தானை பிடிச்சே சுத்திட்டு இருப்பே, அவங்கதான் உங்க கடவுள் மாதிரி. ஆமா, ஏதாவது ஒரு பொண்ணு சைட் அடிக்கணும்னா கூட உங்க சித்தி கிட்ட பர்மிஷன் கேட்டுல அடிப்பேன். வணக்கம் சார். வணக்கம். இவங்க நீங்க அம்மாவை நினைக்கிற உங்க மாமியா? ஆமா சார். அடே, நீ வெண்பா இல்ல? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உங்க சித்தி மனசுல வந்து ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா ஒரு ட்ரீம் இருக்கு. அநேகமா அதை கட்டி முடிக்கிற கைங்கரியம் உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீ அதை பண்ணுவ. அட்வான்ஸ் வாழ்த்து. தேங்க்யூ சார். என்னால நம்பவே முடியல சார். எங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய பேரையும் ஒண்ணு விடாம அப்படியே சொல்றீங்களே சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. உங்க வைஃப் நம்பரை குடுகுடுப்புக்கார மாதிரி எனக்கு பவர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட அடுத்த படத்துக்காக ஒரு மிடில் கிளாஸ் கதையை திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எதாச்சியா உங்க பாதி வழி பயணம் அப்படிங்கிற நாவலை படிக்க வேண்டி வந்தது. அதுலதான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கேரக்டரையும் ஒண்ணு விடாம கொண்டு வந்திருந்தீங்க. அதை வச்சுதான் இது எல்லாத்தையும் என்னால சொல்ல முடிஞ்சது. அப்புறம் அந்த நாவல்ல இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. அதுல சாரதாங்கிற கேரக்டருக்கு வீடு கட்டுறதுக்காக அவங்க தன்னை வருத்திக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய தியாகம் என்ன ரொம்ப பாதிச்சது. அதனால இந்த கதை ரொம்ப பிடிச்சு போய் அத சினிமாவா எடுக்கிறதுக்காக ரைட்ஸ் வாங்க வந்திருக்கேன். இத பாருங்க, இவர் எழுதின கதைக்கு அட்வான்ஸ் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். 10 லட்சமா? சாரதா, 10 லட்சம்? 10 லட்சம் எங்க கதைக்கு? மீதி சம்பளம், ரைட் சமாச்சாரம் அடுத்த வாரம் ஆபீஸ்க்கு வாங்க. அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம். இல்ல சார், என் பொண்டாட்டிட்டே கொடுங்க சார். வாங்கி சொல்லுங்க சித்தி. சித்தியா? ஆமா, அவங்க எனக்கும் சித்திதா. உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மனசுலயும் நிறைஞ்சிருக்கவங்க சித்தி. அது மட்டும் இல்ல, சித்தினா அம்மாவுக்கு அடுத்த உறவு, புத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் என்னை அறியாமையே என் வாயிலும் சித்தின்னு வந்துருச்சு. எனக்கு என் பொண்டாட்டி தான் சரஸ்வதி, லட்சுமி எல்லாமே. இந்த செக்க அவங்க கிட்டே கொடுங்க சார். நீங்க எப்படி இவ்வளவு சென்டிமெண்டா அழகா அந்த நாவல் எழுதிருப்பீங்கன்னு இப்ப உங்க பேச்சுன்னு தெரியுது. ஓகே,
இந்தாங்க புடிங்க. ஐயோ இது அவர் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. நீங்க அவர்கிட்டயே கொடுத்துருங்க. ஏங்க வாங்கிக்கங்க. இல்ல சார், நீங்க என் பொண்டாட்டிட்டே கொடுங்க சார். வாங்கிக்க சார். இல்ல சார், அவங்ககிட்டயே கொடுங்க. நீங்க வாங்கிக்க சார் தான். நீங்க வாங்கிக்க. அவங்கதான் வாங்கணும் சார். அவங்ககிட்டயே கொடுங்க சார். என்னங்க சாரதா, சாரதா நீங்க வாங்கிக்க சார். என்னங்க இது? என்ன பேசுறீங்க? நீங்க வாங்கிக்க சாரதா. செக் நீங்க வாங்கிக்க. என்னங்க வாங்கணும்? அது பாக்கியராஜ் சார். என்னப்பா? ஐயோ என்னது? என்ன பாக்கியராஜ் சார்? சார் முன்னாடி எங்க? என்னப்பா ஆச்சு? ஓ ஓ ஓ இது என்ன பகல் கனவா? கனவா? வேலையா போச்சு. என்னங்க கனவு? அது வந்து சார் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு. அப்பா இது எத்தனாவது கனவு தெரியுமா? கதை எழுதுறேன்னு பேப்பரை ஃபுல்லா வேஸ்ட் பண்றீங்க. இப்ப கனவு வரிசையா வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க, ரூம பாருங்க, எவ்வளவு பேப்பர். சரி சரி விடுறா கலை. நல்ல கனவு கண்டீங்கப்பா. அதுவும் பாக்கியராஜ் சார் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்கியராஜ் சார். இது பேப்பரா இருந்த வரைக்கும் ஒரு மதிப்பு இருந்துச்சு. இப்ப அதையும் கிறுக்கி அதோட மதிப்பே போயிடுச்சு. போங்கடா போய் வேலையை பாருங்க. அப்பா விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அம்மா சொல்லிட்டாங்க போடா. அப்புறம் பாக்கியராஜ் சார் வேற என்ன சொன்னாரு? இங்க பாரு சாரதா, என் கதைய படமா எடுக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. 50 லட்சம் ரூபாய் சம்பளம். அடேங்கப்பா, அவர் எப்ப பேசினாலும் ஏதாவது ஒரு சின்ன குட்டி கதை சொல்வாரு. ஏதாவது சொன்னாரு. ஒரு வீட்டுல கல்யாணமான பொண்ணு. சார் சொல்லுங்க. உடனே வந்துடுறேன் சார். ஏர்போர்ட் பிக்கப்பா. உடனே போயிட்டு வந்துடுறேன். சரி 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 சரி. ஏங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர் ஆக போறீங்க. உன் ஆசை நிறைவேறும் புள்ள. நல்லதானே எழுதுறாரு. ஏன் கசக்கி போடுறாரு? பாப்போம். வினி, எல்லா மீட்டிங்கையும் மார்னிங் அரேஞ்ச் பண்ணிடு. ஓகே ஓகே மேம். ஈவினிங் ப்ரோக்ராம சேஞ்ச் பண்ணிடு. ஓகே மேம். நானும் கவினும் ஒருத்தவங்கள பார்க்க போறோம். ஷா கவின், ஸ்வீட்டி, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். இதை வந்து கொஞ்சம் பாக்குறியா? என்ன போனே பார்த்துட்டு இருக்கான்? ஏதாவது கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருப்பாரு மேடம். இந்த காலத்து பசங்க எது மேல எல்லாம் கிரஷ் வச்சிருப்பாங்கன்னு நம்பவே முடியாது. வா, சார் எது மேல கிரஷ் வச்சிருக்காருன்னு போய் பாப்போம். வா. கவின், ஸ்வீட்டி. என்ன நான் கூப்பிட்டது கூட தெரியாம அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? போன்ல கூடாது. ஒண்ணு இல்ல மேம். அட ஒண்ணு இல்ல மேம். ஒண்ணு இல்ல மேம். ஒண்ணு இல்ல. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. குடு. சரி. இந்தா. என்ன டாலிங் இது? ஓ, ஃபியூச்சர். ஆபீஸ் டீடைல்ஸ், வர்க்கர்ஸ் நேச்சர், கம்பெனி ஷேர்ஸ் வரைக்கும் எல்லாம் தரவா இருக்கு. செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் அதுக்கு எங்கிட்ட காட்டுறீங்க? பி சீரியஸ் கவின். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு ஒரு PA ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வினி கிட்ட சொல்லி இருந்தேன். நீ என்னமோ நானே இன்டர்வியூ பண்றேன்னு சொன்னியா? என்ன விஷயம்? சாரோட PA போஸ்டுக்கு மொத்தம் 64 அப்ளிகேஷன் வந்துச்சு மேம். அதை செக் பண்ணி 22 அப்ளிகேஷனுக்கு கால் ஆஃபர் பண்ணிருக்கேன் மேம். நாளைக்கு காலையில 11 o'clock சார் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் மேம். அப்புறம் என்னடா, ஓகேவா? சின்ன புள்ளையாவே இருக்கே, ஏண்டா இப்படி இருக்க நீ? கொன்னுடுவ ராஸ்கல் ஒண்ணு. மல்லிகா ராஜ்க்கு பையனா இருந்தா மட்டும் போதுமா? நாளைக்கு உன் PA ஃபிக்ஸ் பண்ற, அப்படியே கம்பெனி சேர்மனா பொறுப்பேத்துக்கிறேன். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் மீ. கவின், கவின், நான் சொல்றத கேளு. நான் பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. நேத்து அண்ணன் போன் பண்ணா. அட விடுமா. கவின், நில்லுங்க. எத்தனை நாளா இப்படியே தப்பிக்க போற?
இங்க பாருடா, என் அண்ணன் பொண்ணு சித்ரா நல்லவடா, உனக்கு மேட்சா இருப்பா. மாலினி முருகவேல் ஃபேக்டரிஸோட ஒரே பொண்ணுடா. சரின்னு சொல்லுடா. அம்மா என்னம்மா நீங்க வந்ததும் வராதுமா கம்பெனிய பாரு பொண்ணை பாருன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இங்க பாருங்க, பொண்ணை நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நீ சொல்ற பொண்ணை நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். இப்போதைக்கு நான் ஆளோடுமா? அம்மா அது யாரு? யாரு? ஏய் கவின், எங்க போற? நான் பேசி முடிக்கலடா. என்ன லுக்கு? ஒன்னும் குறைச்சல் இல்ல மாமா, வாங்க கிளம்பலாம். கண்டுபிடிச்சிட்டாலே என் செல்ல பொண்டாட்டி. வா உட்கார். நான் எதுக்கு பின்னாடி உட்காரணும்? ஓ, காசு கொடுத்தாதான் முன்னாடி உட்கார முடியுமா? ஐயோ, நீதான் வண்டி ஓனர், உனக்கு இல்லாததா? வா வா. கண்ணம்மா கண்ணம்மா பூஞ்சிலை கண்ணிலே அது என்னன்னே தெரியல, காலையில இருந்து இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்க. காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு எத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி. என்ன பாட்டெல்லாம் பலமா ஏற்பாடு பண்ணி வந்திருக்கீங்க? நான் ஒன்னும் பண்ணலம்மா. ஓனரம்மா வண்டியில வந்து ஏறின உடனே காருக்கே தெரியுது அதுவா பாடுது. ஆனா ஒண்ணு, என் மனசறிஞ்சு பாடுது. இதுதான் நீங்க முதல்ல டெம்போ வாங்கினப்போ கூட சொன்னீங்க. நீ மறந்துட்ட, வேன் வாங்கும் போது நான் இதைத்தான் சொன்னேன். அதான் இப்ப கார்ல வந்து நிக்குது. மாமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சுன்னு. முதல்ல 4 டெம்போ டிராவல்ஸ் வச்சிருந்தோம், அப்புறம் ஒரு வேனு டிரைவர் வச்சிருந்தோம், இப்போ ஒரு கார், அதுக்கு நீங்களே டிரைவர். அதான் மாமா, என்ன சொல்றது, நல்ல மனசு இருந்தா எப்பவுமே இழப்புதான் இல்ல மாமா? நம்ம ஒண்ணு இழக்கல, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது புள்ள. இன்னும் சொல்ல போனா வயசாக வயசாக நம்ம அன்பு கூடிட்டே தான் போகுது புள்ள. முதல்ல அதை முடி, உனக்கு என்ன வேணுமோ அத நான் அப்படியே பண்ணி தரேன். எதை பத்தியும் கவலைப்படாத, அண்ணன் இருக்கிறல்ல, தைரியமா இரு. சரி, நான் அப்புறம் பேசுறேங்க அண்ணா, வச்சிடறேன். சரிப்பா, வை வை வை. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி சார். நல்லா இருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி என்ன வணக்கம் வணக்கம். வழியிலே வச்சு மடக்குறீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க மனைவியோட தவணை இழுத்துக்கிட்டே போகுது, கொஞ்சம் மனசு வைங்கம்மா. என்னங்க இது? அத கொடுத்துருவோம் சார், சீக்கிரமா கொடுத்துருவோம். 10 வருஷத்துக்கு முன்னால 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அதோட முடிஞ்சது. வீடு கட்டி பாதி பேர் குடி வந்துட்டாங்க. ஆனா நீங்க தான் இன்னும் தவணையும் கட்டல, வீடும் கட்டல. அது அது வந்து ஒண்ணும் இல்ல. அது எப்படி வர்ற பணம் எல்லாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு செலவுல இழுத்து ஆமா, போடுங்க. ஆமா. டீச்சர், நீங்க என் பையனுக்கு பாடம் எடுத்தீங்க. இப்ப என் பையனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கும் ஒரு பையன் பிறந்துட்டான். ஓ, நல்ல பேரனே விஷயம், நல்ல பிறந்துருச்சு. விஷயம். இன்னைக்கு இந்த இடத்தோட அட்வான்ஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 2 லட்சம். 2 லட்சமா? எல்லாம் விலை ஏறி போச்சு. டீச்சர்மா, தவணையை சீக்கிரம் கட்ட பாருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. இல்லன்னா உங்க நிலம் வேற யாருக்காவது கை மாறிடும். ஐயோ, என்னன்னு இது? என்னங்க இது? என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? இது- இந்த இடம் எங்க கனவுங்க. அண்ணே, இப்ப நாங்க அந்த இடத்த பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. போற வழியில மாட்டு. சரிங்க, சரி, வர்றோம் கிருஷ்ணமூர்த்தி. வாங்க, வாங்க, வாங்க. வர்றோம். வரோங்க. என்ன பிள்ளை, அவர் சொன்ன மாதிரியே சுத்தி வீடெல்லாம் வந்துருச்சு. ஆமாங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கொஞ்ச நேரம் நான் பயந்தே போயிட்டேன். வாங்க.
நிலத்தை பாரு. இருங்க 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 வீடுங்க தலைவாசல் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போனோம். ஓ சரி வா. ஏங்க தனியா போறீங்களா? ஆ. சேர்ந்து போனோம். கை கொடுங்க. இதுதாங்க ஹால். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்ம ஹால். அப்புறம் வாங்கலே, இது அத்தையோட ரூம். அவங்களுக்கு கால் வலி இருக்குல்ல, மாடி எல்லாம் ஏறி இறங்க முடியாது. அதனால அவங்களுக்கு இங்க நல்ல வசதியா ஒரு ரூம், சமையல் ரூம். இதாங்க அக்னி மூலை. அதனால கிச்சன் இங்கதான் இருக்கும். பாருங்க, மாடுலர் கிச்சன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க சமைக்கவே அவ்வளவு ஆசையா இருக்கும். அப்பா, இங்க சமைக்கிறப்ப போக அது இதெல்லாம் வராது. நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு. அம்மா, ஐயோ, எனக்கு இந்த இடம் பாக்குறப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, இங்க வாங்க, இங்க வாங்க. இங்க பாருங்க, இது மாடிங்க. அங்க மூத்த பையனுக்கு ரூம், அங்க அடுத்தவனுக்கு. இங்க கடைக்குட்டிக்கு. பசங்களுக்கு 3 ரூம் அங்க இருக்கு. போதல்ல? அப்ப நம்ம ரூம், நம்ம ரூம். இது டைனிங் ரூம். இங்கதான் டைனிங் டேபிள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமே இங்க உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடணும். அங்க பாருங்க நம்ம ரூம். பாருங்க எவ்வளவு பெரிய ரூம். இங்க உங்களுக்கு எழுத கொள்ள வசதியா இருக்கும், குவைட்டா இருக்கும். அதனால நீங்க இங்க உட்கார்ந்து எழுதலாம். சரியா? இதுதாங்க நம்ம வீடு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. ஏய், பாத்தீங்களா இந்த மகாராணிய? சாரதா இல்லத்தின் ஆகிறது. பாருங்க இப்படி ஏய், கலர். வாடி, நீ எப்போ வந்த? அது சித்தி பாட்டி ரூம காட்டும் போதே வந்துட்டேன். ஏன் சித்தி இன்னும் ஒரு செங்கல் கூட வைக்கல? அதுக்குள்ள உனக்கு வீடு கனவா? நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு வீடுங்கிறது பெரிய கனவு மாதிரி. நினைவாகிற வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருக்கணும். அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. சொந்த வீட்டுல காலை ஊனி நிக்கும் போது, அது ஏன் வீடுன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? கடவுள்னு ஒருத்தர் கண்ணு முன்னாடி வந்து நின்னா, நம்மள மாதிரி ஆளுங்க கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். நின்னு பொழைக்க ஒரு வீடு வேணும். வீடுங்கிறது ஒரு அம்மாவோட பணிக்கூட மாதிரி. அவ்வளோ சுகமா, அவ்வளோ நிம்மதியா இருக்கும். சித்தி, உன் கனவு நம்ம குடும்பத்தோட கனவு. கண்டிப்பா அது நிறைவேறும். என்னடி எவ்வளவு சீரியஸா gift தேடிட்டு இருக்க? யாருக்கு? அன்பண்ணாவோட ஆளுக்கு. ஏய், வாடி போலாம். வரவங்க போறவங்கள ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஏய், பேசாம வாடி. கொஞ்சம் லேட்டா போய் வாங்கலாம்ல? பகல்லே எல்லாரும் பாக்குற மாதிரி வாங்க. அதுல நெயில் பாலிஷ் கடையா? லேட்டா போனா கூட்டம் அல்ல மோதும். தமிழ்நாட்டிலேயே தீபாவளிக்கு ஒரே நாள்ல அதிகமா வசூலான ஒரே இடம் அதுதான், தெரியுமா? வருங்கால அந்நியார நீ பாத்திருக்கியா? இல்ல. சித்தி பார்த்து ஓகே பண்ணிட்டாங்களா? அதுவும் இல்ல. இப்போ திறந்துட்டாங்களான்னு பாரு. ஹே, திறந்துட்டாங்க. இவ்ளோ குஷியா சொல்றியே, நீயே போய் வாங்கிட்டு வந்துருப்போ. நானா? ஆமா, இங்கேயே இருந்து தொலை. சரி, நானே போயிட்டு வாங்கிட்டு வரேன். இங்கே இரு. ஹலோ. ஹலோ சித்தி, gift வாங்கிட்டேன். ஓ, பார்த்தா அசந்துருவீங்க. வந்துறீங்களா? சரி சரி, நீ அங்கே வெயிட் பண்ணி, ஏதோ வந்துடுறேன். சரி சித்தி. ஹே, அந்த கொடுமையை பாருங்கடி.
அந்த பொண்ணு அந்த கடைக்குள்ள போகுது? காலம் எப்படி கெட்டு போச்சு பாத்தியா? என்ன தைரியம் இவளுக்கு? இந்த மாதிரி பொண்ணுங்களாலதான் நம்ம பேரும் கெட்டு போகுது. இவள நான் என்ன பண்றேன்னு பாரு. நல்லா ஜூம் பண்ணு. எப்படி? அதான் நந்தினி. இத மறைச்சு வை. கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கையில வச்சிருக்கா? இதுல என்ன இருக்கு? வா போலாம். சரி வா. இவ்ளோ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண போறியா? ஆமாண்டி. இவ்ளோ மாதிரி ஆளெல்லாம் வச்சு செய்யணும். பண்ணு. வா. இப்படி கடை திறந்ததும் ஒரு இளம் பெண் காத்திருந்து சரக்கு வாங்கினால் இந்தியா எப்படி வல்லரசு நாடாகும்? இதுதான் இன்றைய பெண்களின் முன்னேற்றமா? இவள்தான் பாரதி கண்ட புதுமை பெண்ணா? நண்பர்களே, நீங்களே பதில் சொல்லுங்கள். என்னடி? ஐயோ அண்ணன்டி. வா. என்னடி அப்லோட் பண்ணிட்டியா? ஏய் லூசு அறிவில உனக்கு கண்ணு தலைக்கு பின்னாலே வச்சிருக்க. ஏய் நீ எங்கேயோ பாத்துட்டு வந்து என்ன வந்து சொல்றியா? உன்னால அநியாயமா என் சரக்கு போச்சு. நிறைய சரக்கு அடிச்சு ஓவரா மப்பானா இப்படிதான் ஆள் மேல மோத தோணும். ஏய் யாரு சொல்ற? யாரு குடிகாரின்னு சொல்ற? நீதான் ஃபுல் போதையில வந்து எடிச்சு பாட்டில உடைச்சிட்டியே, அப்புறம் என்னடி சொல்றது? ஒரேஞ்சனா பல்லெல்லாம் உடைஞ்சிரும் சொல்லிட்டேன். என்ன குடிச்சு திமிரா? அடிக்க கையெல்லாம் வாங்குற? ஏய் இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சு ஜாக்கிரதை. உன்னால 500 ரூபாய் போச்சு. நீ ஒழுங்கா ரோட்டு பார்த்து வந்திருக்கணும். என்ன நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னடி சொன்ன? நிறுத்தடி. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், சவுண்ட் விட்டுட்டே இருக்கேன். குடிக்கணும்னா வீட்ல உட்கார்ந்து குடிக்கணும். குடிச்சிட்டு வந்து ரோட்ல மோதுற குடிகாரி. குடிகாரி சொல்ற அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்னடி பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிற? ரவுடியா நீ? குடிச்சா இப்படி அடி கலாட்டா பண்ணுவ? குடிகாரின்னு சொன்ன அடிக்கிறது மட்டும் இல்ல, கையை உடைக்கவும் செய்வேன். யாரை பார்த்து நீ குடிகாரின்னு சொல்ற? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்றேன் இன்னைக்கு கை இருக்காதடி. குடிச்சிட்டு வந்து என்ன தகராறு பண்றீங்க? யாரை பார்த்து நீ குடிகாரின்னு சொல்ற? யாரை பார்த்து குடிகாரின்னு சொல்ற? இன்னைக்கு நான் அடிச்சு கொன்னுறேன்டி. என்ன நடக்குதுங்க? என்னமா இது? ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? சித்தி குடிச்சிட்டு வந்து பாரு, பாட்டில் எல்லாம் உடைச்சிருக்கேன். நான் குடிச்சது நீ பாத்தியா? யாரை பார்த்து குடிகாரின்னு நான் பாட்டில தானே இருக்கேன். குடிகாரி தானே நீ? நீ சொல்ற ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன். எப்படி நடந்துக்கிறா பாரு. என்ன இவ குடிச்சிருக்காள இவ? ஆமா சித்தி, நான் குடிக்கலன்னு சொல்லல இல்லையா இப்போ? இது என்ன அப்பா? பாட்டில் எடுத்துட்டு வர குடிகாரின்னு சொல்லாம குடிகாரின்னு சொல்லுது. நீ குடிகாரி ஓங்கி விட்டு பாரு எப்படி எதிரா பாரு.